2011 2021 வரைக்கும் RSS பேரணிக்கு தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்கப்படல. திமுக ஆட்சிக்கு வந்தே கொடுக்கப்படுது. சம்பவத்தை இறங்கிட்டீங்களோ? இப்போ நீங்க திமுகவை இயங்க வைப்பது யாரு? இப்போ நீங்க வண்டிக்கு பெட்ரோலை ஊத்தி ஒரு பெட்ரோல் இயங்க வைப்பது போல திமுகவை இயங்க வைப்பதே நாம் தமிழர் கட்சி தான். 26 தேர்தலுக்கு சீமான் மிகப்பெரிய சவாலா இருப்பார். அவர் என்னுடைய ருத்ர தாண்டவத்தை நீங்க பார்க்க போறீங்க. நீ சிவதாண்டத்தை பார்த்திருக்க, சீமான் தாண்டவத்தை பார்த்ததில்ல, 26ல பார்ப்ப. தமிழ்நாட்டு அரசியல முறையாக சரிபாதி மாவட்ட செயலர்கள் பெண்கள் வர போறாங்க, சரிபாதி மாநில ஒருங்கிணைப்பாளர் பெண்கள் வர போறாங்க. வெறுமனே 240 சீட்ல 20 பெண்கள் 20 ஆண்கள் மட்டும் கொடுக்கல, கட்சி பொறுப்புலையும் பெண்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு காட்ட போறோம். நீ லவ் பண்ண நான் லவ் பண்ண மொத்தத்துல அவன் நாசமா போனாங்கிற மாதிரி திமுக நாசமா போடணும் பிஜேபி விரும்புது. அதனால எங்களை அவங்க நேசிக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனா எங்களை பொறுத்தளவுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். சீதாராமன் சீமான் பார்த்தது உண்மை. நானே அதுக்கு சான்று. என்ன சொல்றீங்க? முதல்ல ரிவீல் பண்றாங்க. எங்க பார்த்தாரு, என்ன பேசினாரு, எதை பத்தி சொன்னாரு சொல்லலாமான்னு தெரியல. வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். சத்தியமா பார்த்தது உண்மை. கலைஞர் கருணாநிதியின் புத்தகம் இருந்த இடங்கள்ல பல பாட்டில்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதாக செய்தியில் வெளிவருது. உறுதிப்படுத்தப்படாத செய்தி என்ன? ஒரு டிஐஜி ஒரு இன்ஸ்பெக்டர் பேசுற ஆடியோ வெளிவருதுங்க. ஆட்சியாளர் நடத்துறீங்க, நீங்க ஆட்சி நடத்துறீங்களா? பொன்முடியின் சொந்த கருத்து கிடையாது. அது ஈவேராவின் கருத்து, திராவிட இயக்க தோழர்களுடைய கருத்து, திராவிட இயக்க பேச்சாளரின் கருத்து, கருணாநிதியின் கருத்து, அண்ணாதுரையின் கருத்து. அந்த கருத்தை அவர் பேசியிருக்காரு. பொன்முடி என்பதால் நிக்கிட்டாங்க. ஸ்டாலின் ஆபாசமா பேசலையா? உதயநிதி ஸ்டாலின் ஆபாசமா பேசலையா? இதுல பெண்களை இழிவுபடுத்த சொல்றாங்க. பெண்களை அவர் இழிவுபடுத்தல. சைவ வைணவ மதத்தை பின்பற்றக்கூடிய, வழிபாட்டை பின்பற்றக்கூடிய ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தை அவர் இழிவுபடுத்தியிருக்காரு. ஏன் வைணவம் என்றால், சைவம் என்றால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சைவ கடவுளாக சிவனை ஞாபகத்துக்கு வரும், முருகனை ஞாபகத்துக்கு வரும். வைணவ கடவுளாக பெருமாளை ஆழ்வாரை நமக்கு ஞாபகத்துக்கு வரும். 63 நாயன்மார்களை நமக்கு ஞாபகத்துக்கு வரும். தேவாரம் திருவாசகத்தை நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இவருக்கு சைவம் என்றால், வைணவம் என்றால் படுக்கிறது ஞாபகத்துக்கு வருதுன்னா நீங்க யாரு? நீங்க அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சம்பவ இடத்தை நெருங்கிட்டீங்க, எப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்க போறீங்க இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் அவங்க கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கட்சியின் தலைவரும் மரியாதைக்குரிய திரு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைவரோட, இன்னைக்கு இருக்கிற தலைவரோட ஒன்றாக மேடையை பகிர்ந்து கொண்டு பேசுகிறார். அதே மேடையில் திரு அண்ணாமலை அவர்களும் எனக்கும் அண்ணன் சீமானுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறாரு. உண்மையிலேயே சம்பவ இடத்தை நெருங்கிட்டீங்க போல் இருக்க. இது நீங்க திமுக பத்தில கேட்டுக்கணும். கருப்பு கொடைக்கு பயந்து வெள்ளை கொடைக்கு பிடிக்கிறீங்க, சம்பவ இடத்தை இறங்கிட்டீங்களா? கலைஞர் கருணாநிதி நாணயமற்ற அந்த கருணாநிதி நாணயத்தை இவரை வச்சு வெளியிடுறீங்க, ராஜ்நாத் சிங்கை வச்சு. சம்பவ இடத்தை இறங்கிட்டீங்களா? ஈடு ரைடுனா நேராக போய் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் மோடியவும் ஏதோ ஒரு வகையில் போய் டெல்லியில் போய் பார்க்குறீங்களே, சம்பவ இடத்தை இறங்கிட்டீங்களா அப்படின்னு அங்கே கேட்கலையே. 2011 2021 வரைக்கும் RSS பேரணிக்கு தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்கப்படல. திமுக ஆட்சிக்கு வந்தே கொடுக்கப்படுது. சம்பவ இடத்தை இறங்கிட்டீங்களோ அப்படின்னு கேட்டுக்கலாமே. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தால் இந்து தலைவர்களுக்கு ஆபத்துன்னு உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட் போடுறீங்க, சம்பவத்தை இறங்கிட்டீங்களான்னு அங்கே கேட்டுக்கலாமே. ஒரு பொது நிகழ்ச்சி. SRM ஐயா பாரிவேந்தவர்கள் சீமானவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு நல்ல பழக்கம். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக அவர் அவரோட நெருக்கமாக இருக்காரு. அந்த அடிப்படையில் மரியாதை நிமித்தமாக சீமானே திருச்சி நீதிமன்றம் சொன்னாங்க, தேர்தலுக்கு முத நாள் ஐயா பாரிவேந்தர் அழைச்சாலும், அவர் எந்த கட்சி கூட்டு இருந்தாலும் அவர் அழைச்சாலும் நான் போவேன். அவர் யாரையும் அழைச்சா அவர் வந்தாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. அண்ணாமலை அவர்களே அவர் பாஜக கூட்டணி பேரில் அழைச்சிருக்காரு. அண்ணன் சீமான் மீது தனிப்பட்ட அன்பின் காரணமாக அவர் அழைச்சிருக்காரு. 2 பேரும் ஒரே மேடையை பகிர்ந்துக்கிறாங்க. ஏன் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக திமுக ஒரே மேடையை பகிர்ந்து கொண்ட வரலாறு கிடையாதா? பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதே கிடையாதா? எங்க மோடியை நேரடியாக எதுக்குறேன்னு சொல்றீங்க, கெட் அவுட் மோடின்னு சொல்றீங்க, கோ பேக் மோடின்னு சொல்றீங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது, ஆளுங்கட்சியா வரும்போது கேலோ இந்தியாவுக்கு அவரை கூப்பிடுறீங்க, செஸ் ஒலிம்பியாட்டுக்கு கூப்பிடுறீங்க. அதே போல திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி நிகழ்ச்சியில் அவருக்கு கூப்பிடுறீங்க. இங்க ஈசா யோகாவுக்கு அமைச்சர்மார்கள் போய் கூட நிற்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வந்தது கூட அமைச்சர் தங்கம் தென்னரசு போய் நின்னாரு. அப்ப நீங்க இணக்கமா தானே இருக்கீங்க. நீங்க நின்னா அது கூட்டணி தர்மம், அது ஒரு ஆளுங்கட்சி போய் நிற்கிறது, அது புரோட்டோகாலு, அது ப்ரொசீஜரு அப்படிலாம் சொல்றீங்க. இங்க அரசியல் நாகரிகம், அரசியல் பண்பாடு என்பது பொது தளத்தில்
விவாதத்தை கொள்கை கோட்பாட்டை சித்தாந்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நட்பு கொண்டிருப்பதோ, தனிப்பட்ட முறையில் வந்து ஒருவரை பார்க்கும்போது பேசுவதோ, கட்டிப்பிடிப்பதோ, இல்லை கை கொடுப்பதோ சாதாரண விடயம். மரியாதைக்குரிய சைதை துரைசாமியுடைய மகன் இறப்புன்னு நினைக்கிறேன். சீமானும் அண்ணாமலை சந்திச்சுட்டாங்க. அப்போ ஒரு ஏதோ நல்லா விசாரிச்சுட்டு போனார். அதையும் ஒரு பேசுகிற பொருளாக மாற்றுறாங்க. அதுலேருந்து ஒரு மாதம் கழிச்சு அண்ணாமலை அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் வந்து சந்தித்து பேசுறது போல ஒரு புகைப்படம் வெளியானது. ஆனால் அதை யாரும் வந்து பெருசாக பேச கிடையாது. கோவையில் மருத்துவத்துறையுடைய நூல் வெளியீட்டு விழா, அதில் அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் வந்து கலந்து கொள்றாங்க. அவர் கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடித்த அண்ணாமலை, சம்பவ இடத்தை நெருங்கிய சீமான், நீங்கள் சொன்னது போல சொன்னாங்க. இப்போ என்னன்னா, கடந்த வாரம் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்துட்டாரு. 22 நிமிடம் பேசினாங்க. 8:01 8:22 வரைக்கும் பேசினாங்க அப்படின்னு புள்ளி விவரத்தோடு எடுத்து போட்டாங்க. புகைப்படம் ஆதாரம் இருக்கு. எல்லாரும் உட்காந்து உருட்டு உருட்டுனாங்க. ஒரே வார்த்தை, நான் பார்த்தேன்னு சொல்ல போறேன். பார்த்த நிர்மலா சீதாராமன் சொல்லிருக்கணும், இல்ல பார்த்த அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லணும். 2 பேரும் சொல்லாம ஊடகங்கள் உட்கார்ந்து அதை வந்து ஒரு செய்தியாக மாற்றி கொண்டிருக்கு. அப்போ என்ன, நிர்மலா சீதாராமன் சீமான் பார்க்கணுங்கிறது இந்த ஊடகங்களுடைய திமுகவுடைய விருப்பமா இருக்குது. அப்படி பார்த்துட்டா சீமான் இதோட ஒழிச்சிடலாம், பாஜக பி டீம்ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு திமுகவுக்கு நேரடியாக எதிர்கட்சியாக இடையூறாக இருப்பது ஒரே ஒரு ஆளு. ஐயோ, இவன் 7.5 தாங்க முடியல, குறுக்க கொண்டு கட்டைய போறானே, எது பண்ணாலும் இப்படி இது பண்றாங்களே. இப்ப நீங்க திமுகவை இயங்க வைப்பது யாரு? இப்ப நீங்க வண்டிக்கு பெட்ரோலை ஊத்தி இப்ப ஒரு பெட்ரோல் இயங்க வைப்பது போல திமுகவை இயங்க வைப்பதே நாம் தமிழ் கட்சி தான். இப்ப நீங்க நீதிமன்றத்தில் நாம் தமிழ் கட்சி வழக்கு போடுது, பருதமலை முருகன் கோயிலில் வந்து தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு. ஆமா, அதுதான் எங்களுடைய விருப்பமும் அப்படின்னு திமுக போய் சொல்லுது. மேல்பாதி திரௌபதிவன் கோயிலில் நாங்கள் ஆலய நுழைவு போட்ட நடத்த போறோம்னு சீமான் அறிவிக்கிறாங்க. ஏப்ரல் 1 வாரம் ஒரு வாரத்தில் நான் வந்து அந்த கோயிலை திறக்க போறேன் சொல்லி 10 நாள் ஆச்சு, இன்னும் திறக்கல. ஒரு வாரத்தை திறக்க போறோம்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. எப்படி நாம் திமுகவை வந்து இயங்க வைப்பது, திமுகவை வந்து அவருடைய செயல்பாடுகளை, அதாவது ஊழல் லஞ்சத்தை, அவருடைய அநீதிகளை வந்து வெளியே கொண்டு வரும். ரேஷன் கடை ஊழலாக இருக்கட்டும், திமுகவுடைய கழிவறை ஊழலாக இருக்கட்டும், கச்சத்தீவில் செய்த முறைகேடுகள் மோசடிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பொது வழியில் அம்பலப்படுத்துவது, திமுக ஆட்சியினுடைய தவறுகளை வெளியே பொது வழியில் மக்கள் மத்தியில் வெகுசனப்படுத்தி பிரம்மாண்டமா சொல்றது ஒன்று இருக்குல்ல, எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. அதை சாதா மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது வந்து நாம் தமிழ் கட்சி தான். அப்போ அப்படி அதுக்கு இடையூறா இருப்பதனால என்ன பண்றாங்கன்னா, இவங்களை எப்படியாவது ஒழிச்சுக்கணும். 26 தேர்தலுக்கு சீமான் மிகப்பெரிய சவாலா இருப்பார். அவர் என்னுடைய ருத்ர தாண்டவத்தை நீங்க பார்க்க போறீங்க. நீ சிவதாண்டத்தை பார்த்திருக்க, சீமான் தாண்டவத்தை பார்த்ததில்ல, 26ல பார்ப்ப. இது வரைக்கும் நான் ஆடிய ஆட்டத்தை விட இந்த ஆட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அண்ணன் சீமானுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. 2021, 24, 19, 16 வச்சுக்கோங்க. இந்த தேர்தலை நாம் தமிழ் கட்சி அணுகிய விதம் வேற, 26 அணுக போற விதமே வேற. என்ன வித்தியாசம் இருக்கு? 2021 சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழ் வாக்குச்சாவடி முகவர் எத்தனை பேர் இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 200 பூத்துங்க, எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பூத்துக்கு 5 பேரை போட்டா கூட 5000 பேர். மொத்தத்துல எத்தனை பூத்துல ஆள் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 21 தேர்தல் எத்தனை பூத்துல ஆள் போட்டிருப்பாங்க? 150 போட்டிருப்பீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி 1% தான் பூத் ஏஜென்ட். அதாவது 100 பூத்துலனா 2 பூத்து 3 பூத்து தான் ஆள் போட்டிருக்கு. இதுதான் யதார்த்தம். எங்கேயுமே ஆள் கிடையாது. 24 நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழ் கட்சி 10லேருந்து 15 விழுக்காடு பூத்து, ஒரு 200 பூத்து அப்படின்னா 30 பூத்துக்கு ஆள் போட்டிருக்காங்க. இதான் உண்மை, கலை யதார்த்தம். இதில் திருச்சியை வச்சே நான் சொல்றேன். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 100 விழுக்காடு நாம் தமிழ் கட்சி வாக்குச்சாவடி முகவர்களை நிரப்பிடுச்சு. எவ்ரி பூத் 10 யூத் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் எவ்ரி பூத் 10 யூத் அப்படிதான் நாம் அது 2015 சொன்னது. அதை இப்போ 10 வருஷம் கழிச்சு இப்பதான் நிறைவேற்றிருக்கோம். கட்டமைப்பே வந்து நாம் தமிழ் கட்சி வேற மாதிரியான கட்டமைப்பே வந்து பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இருந்த எந்த கட்சியும் பண்ணாத ஒரு கட்டமைப்பு. கிளை அது ஒரு தொகுதியவே வந்து கிட்டத்தட்ட 40 தொகுதியா பிரிச்சிருக்கு. ஒரு தொகுதி 40, ஒரு தொகுதிக்குள்ள 40 தொகுதி செயலாளர், கிட்டத்தட்ட 200 கிளை பொறுப்பாளர், ஒவ்வொரு கிளைக்கும் 10 பொறுப்பாளர். அப்படின்னா கிட்டத்தட்ட 200 பூத்து இருந்துச்சுன்னா 2000 கிளை பொறுப்பாளராக போட்டாச்சு. ஸோ கிளைகள் வந்து முழுமையாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு கட்சியினுடைய வேறே வந்து கிளைன்னு சொல்லுவாங்க, அவங்க வட்டம் பகுதின்றாங்க, நம்ம கிளைன்னு சொல்றோம். அந்த கிளை பொறுப்பாளர்கள் நாம் தமிழ் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஒவ்வொரு கிளையிலையும் வாக்காளர்களை வரவேற்க குறைந்தபட்சம் 10 நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கள் இந்த முறை நிற்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, திமுக ஒரு பந்தல போட்டு உட்கார்ந்திருக்கும், அதிமுக ஒரு பந்தல போட்டு உட்கார்ந்திருக்கும். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். ஆனா முதல் முறையாக நாம் தமிழ் கட்சி ஒரு பந்தல போட்டு இந்த முறை உட்கார போகுது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் இன்சார்ஜா போட்டிருக்காரு. 234 தொகுதிக்கும் 234 மாநில ஒருங்கிணைப்பாளர். நீங்க வரிசையா பார்த்திருப்பீங்க. கொள்கை செயலாளர் சும்மா போடல.
நீங்கள் வித்யா வீரப்பன் வந்து ஒரு மாநில உறுப்பாளர், திருச்சியில் வந்து சரவணர் ஒரு மாநில உறுப்பாளர், ஜல்லிக்கட்டு ராஜேஷ் ஒரு மாநில உறுப்பாளர், பிரபுத்தனபா ஒரு மாநில உறுப்பாளர், நேற்று கூட 3 பேர் திருமுருகன் ஒரு உறுப்பாளர் அப்படின்னு திறந்திர மாநில உறுப்பு அறிவிக்கப்படுறாங்களே. எதுக்காக அறிவிக்கப்படுறாங்கன்னா சும்மா அவங்க வந்து கட்சியில் வந்திருக்காங்க ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படி இல்லை. 234 தொகுதிக்கு 234 மாநில ஒருங்கிணைப்பாளர்களை வந்து இன்சார்ஜா போறாரு. ஒரு அமைச்சர் ஒரு தொகுதி இன்சார்ஜா போடுற மாதிரி ஒரு ஸ்டேட் ஆர்கனைசர் கீழே வந்து ஒரு தொகுதி வருது. அப்போ அவருக்கு கீழே மண்டலம், அவருக்கு கீழே மாவட்டம், அவருக்கு கீழே தொகுதி, அவருக்கு கீழே பகுதி வரப்போகுது. ஸோ இந்த நம்பிக்கை வந்து எனக்கு வந்துருச்சு. கட்சி கட்டமைக்கப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட 95 விழுக்காடு அந்த கட்டமைப்பு முடிஞ்சிருச்சு. மே 18க்குள்ள மொத்தமாக முடிஞ்சு மே 18 ஃப்ரெஷ்ஷாக நியூ பார்ட்டி, புதிய நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழ் கட்சி உருவாகிற போது 15 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா பிசிறு கழிவு கிரீஸ் டப்பாக்கள் எல்லாம் ஒதுங்கிருச்சு. மொத்தமாக நாம் தமிழ் கட்சி ஒரு தூய்மையா விசுவாசமிக்க கட்சிக்காக உழைக்கக்கூடிய ஆட்களை வந்து அண்ணன் சீமான் இப்போ வந்து நல்ல முத்துக்களா நான் பிறக்கிருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதை உருவாக்கியிருக்காரு. அந்த நம்பிக்கையில் இருப்பதனால அது திமுகவுக்கு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது களத்தில். இப்போ நீங்க பாருங்க, 75 வருஷம் கழிச்சு திமுக உருவாகி 75 வருஷம் மேல ஆயிடுச்சு. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 60 வருஷம் ஆச்சு. முதல் முறையாக தென் மாவட்டத்தில் சமூக பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் திமுக மாவட்ட செயலர் போடுறது நேற்று அறிவிப்பு. 100 விழுக்காடு தேவர் பெரும்பான்மையாக தான் தேவரை போடுவாங்க, நாடார் பெரும்பான்மையாக தான் நாடார் போடுவாங்க, தேவேந்திரர் இருந்தால் தேவேந்திர பெருசா போட மாட்டாங்க மாவட்ட செயலரா. அந்த பெரும்பான்மை சமூகம் இடைநிலை சமூகத்தை போட்டு தான் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனா முதல் முறையா சமூக பிரதிநிதித்துவ எல்லா சமூகத்துக்கும் கோனார், நாடார், தேவர், தேவேந்திரர், பறையர், ரெட்டியார், அப்புறம் வந்து குயவர் எல்லாத்துக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நாம் தமிழ் கட்சி செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டமும் 2 மாவட்டமா பிரிக்கப்பட்டு, ஒவ்வொரு மாவட்டமும் 8 மாவட்டமா பிரிக்கப்பட்டு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்துக்கும் மாவட்ட செயலர். அது கம்பல்சரி ஒரு ஆதி தமிழர், தேவேந்திரரோ, பறையரோ, அருந்ததியரோ, இருளரோ இருக்கணும். குயவர், நாவிதர், பண்டாரம், செட்டியார், புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறவர் சமூகங்கள் இதெல்லாம் வந்து மாவட்ட பொறுப்புல வரணும்னு சொல்றாரு. மாவட்டத்துல கம்பல்சரி ஒரு ஆதி தமிழ் குடி இருக்கணும், ஒரு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத விதியா கொண்டு வந்திருக்காரு. அப்படின்னா 234 தொகுதியில ஒரு தொகுதிக்கு 10 பிரிக்கப்படுது, 8 பிரிக்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்துருவாங்க. 2000 பேர்ல 20 விழுக்காடு வச்சீங்கன்னா 2000 பேர்ல ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 இல்ல 200 ஷெட்யூல் காஸ்டை சார்ந்த மாவட்ட செயலாளர். தமிழ்நாட்டு அரசியலே முதல் முறை குறவர் மாவட்ட செயலாளர், பண்டாரம் மாவட்ட செயலாளர், நாவிதர் மாவட்ட செயலாளர், வள்ளுவர் ஒரு சமூகம் இருக்கு அது மாவட்ட செயலாளர், ரெட்டியாருக்கும் போட்டிருக்கிறோம், அப்புறம் வந்து தெலுங்கு பேசக்கூடிய சமூகத்துக்கும் இருக்கும், கன்னட சமூகத்துக்கும் போட்டிருக்கிறோம், எல்லாருக்கும் யார் சமூக சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது வெறும் வேலை வாய்ப்புக்கும் இடஒதுக்கீடு கல்வி இதுக்கு மட்டும் கிடையாது, கல்வி கிடையாது, உண்டு அரசியல் உண்டு. சமூக கல்வி பொருளாதார என்ற அடிப்படையில் சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்லையும் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் தமிழ் கட்சி வந்து பெரிய கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. வெறுமனையா மாவட்ட செயலெல்லாம் போடல. இது திமுகவுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் போகுது. ஏன்னா இதை வந்து வெளிப்படையாக தான் நடத்துறாரு. கலந்தாய் கூட்டங்களை வந்து ஒரு பெரிய ஹோட்டல் நடத்துறாங்க, மண்டபத்தில் நடத்துறாங்க, அங்கே வந்து IAS அதிகாரிகள் வராங்க, அவங்க நோட் எடுத்து கொடுக்குறாங்க. இது வேற மாதிரி பண்றாரு. இது களத்தில் பெரிய அளவில் எதிரொலிக்கும். அப்போ குறிப்பாக வந்து இந்த இடைநிலை சமூகங்களை தாண்டி கீழே இருக்கக்கூடிய சமூகம், இடைநிலை சமூகம் நாம் தமிழ் பெரிய பலமா இருக்காங்க. இஸ்லாமியுடைய வாக்கு இருக்கு, கிறிஸ்தவருடைய வாக்கு இருக்கு. இன்னொரு கம்பல்சரி இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கும் மாவட்ட பொறுப்பு சொல்லியிருக்காரு. அதுலயும் இதுல மிக முக்கியமா என்னன்னா 234 மண்டல பொறுப்பாளர்கள் பெண்கள். மண்டல ஃபுல்லாவே பெண்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 234 தொகுதி வச்சுக்கோங்களேன். 234 தொகுதியில வந்து ஒரு தொகுதி 2 மண்டலமா பிரிக்கிறாங்க. அதுல 2 மண்டலத்துல ஒரு மண்டலம் கம்பல்சரி பெண். இப்ப திருச்சி திருவரங்கம் தொகுதினா ஒரு 2 மண்டலம் செல்லாது, அதுல ஒரு பெண் ஒரு ஆண். அதுல சமூக பிரதிநிதித்துவம், அந்த பெண்லையும் சமூக பிரதிநிதித்துவம், அவ கண்டிப்பா பெண்ணா இருக்கணும். தமிழ்நாட்டு அரசியல முதல் முறையாக மண்டல செயலர் மாவட்ட செயலர் கணக்கு புரியுது. தமிழ்நாட்டு அரசியல முதல் முறையாக சரிபாதி மாவட்ட செயலர்கள் பெண்கள் வர போறாங்க, சரிபாதி மாநில ஒருங்கிணைப்பாளர் பெண்கள் வர போறாங்க. வெறுமனையே 240 சீட்ல வந்து 20 பெண்கள் 20 ஆண்கள் மட்டும் கொடுக்கல, கட்சி பொறுப்புலையும் பெண்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு காட்ட போறோம். இது எல்லாமே 2026 தேர்தலில் பெரிய அளவில் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம கண்கூட நம்ம பார்க்குறோம். நானே ஒரு எடுத்துக்காட்டு, சாதாரணமாக நம்ம வந்து 2016 தேர்தலுக்கு நம்ம மக்கள்கிட்ட அணுகுனதுக்கும் 19க்கு அணுகுனதுக்கும் 21, 24க்கும் இப்போ நிறைய வித்தியாசம் இருக்குது. பொது வழியில் போகும்போது நம்மளை அவ்வளோ பேருக்கு தெரியுது, பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது கட்சி போய் சேர்ந்துருக்கு. நம்ம தானே கட்சி, நம்முடைய முகம் தானே கட்சி அந்தந்த பகுதிகளில். அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிறது தான். அப்போ கட்சி நல்லா போய் சேர்ந்துருக்கு. மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஒரு கொடைக்கானலுக்கு போகிறோம், அங்கே போனால் அங்கே ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் 150 ஓட்டு நாம் தமிழ் கட்சி விழுந்திருக்கு. திமுக அந்த ஊரில் ஒரு 250 ஓட்டு வாங்கியிருக்கு. இன்னொரு 100 ஓட்டு வாங்கினா அந்த கிளையில் நம்ம வென்றுறோம். அப்படி ஒவ்வொரு கிளையிலையும் சீமான் வந்து வெள்ளணுங்கிற முயற்சி எடுத்திருக்காங்க. ஓன் பூத்தில் நீ வென்று, நீ தொகுதியை விட்டுரு,
என் பூத்துல நான் ராஜான்னு மாதிரி ஆகணும். அப்போ அது பெரிய எதிர்பார்க்குது. அப்போ அதை வீழ்த்துவதற்கு என்ன பண்றாங்கன்னா, சீமானை களத்தில் வீழ்த்த முடியாது. இனி அதை அவனை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவன் ஓட்டை இனி குறைக்க முடியாது. எத்தனை கட்சி உருவானாலும் அந்த ஓட்டு குறையாது. அப்போ ஒன்னே ஒன்று பண்ணலாம், கொள்கை ரீதியாக அவரை சமரசமானவர் அப்படின்னு காட்டுவதற்காக பாஜகவோட பி டீம்னு சொல்லி பார்த்தாங்க, பாஜக ஃபண்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகல. திருநிதி திருடுன்னு சொல்லி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகல. இன்னொன்று பாஜக கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னா எண்ணெயே வந்துருச்சு, சின்ன முடக்கப்பட்டது. அதுல இவங்க பாஜகவும் நாம் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ தொடர்ச்சியா பாஜகவுடைய இதை திட்டங்களை சீமான் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் வந்து எதிர்க்கிறாரு. அப்போ அதெல்லாம் செய்ய முடியல. அப்போ என்ன பண்றாங்கன்னா, மறைமுக கூட்டு, தேர்தலை கூட்டு வைக்க மாட்டாங்க, மறைமுகமாக கூட்டு வச்சு இவங்க வந்து தனித்து நிற்பது போல காட்டிக்கொண்டு பிஜேபி கூட இருக்காரு. அதனாலதான் நிர்மலா சீதாராமனை சந்திச்சு இவர் இந்த வேலையை பார்த்திருக்காரு. அண்ணாமலையோட நெருக்கமா இருக்காரு. மோடியை வந்து புகழ்ந்து பேசுறாரு. மோடி வந்து தமிழை உலகம் முழுக்கமே கொண்டு போய் சேர்த்ததா சொல்லி மோடியை புகழ்ந்து பேச, அதை மட்டும் கோட் பண்ணி காட்டுற நோக்கம் செய்தியில போடுறாங்க. அது முழுக்க திமுகவுடைய ஐடி விங்கும் பெண் அமைப்பும் செய்கிற ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமான அரசியலை ஒழிய நாம் தமிழர் கட்சி 100 விழுக்காடு சம்பவ இடத்தை நெருங்குகிறது. அது சம்பவம் யாருக்கு அப்படின்னா திமுகவுக்கு. திமுக எப்படி உங்களை ரொம்ப இவ்வளவு நுணுக்கமா ஃபாலோ பண்றாங்களோ, வாட்ச் பண்ணி உங்களை நெருக்கடிக்கு உள்ளவங்க நினைக்கிறாங்களோ, அதே போல பிஜேபி உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, பார்ப்பாங்கல்ல எப்படி கட்டமைப்பு வளர்றாங்க, எப்படி போறாங்க. நிறைய இடத்துல நிறைய பேர் லவ் பண்ணலாங்க. நான் யாரை லவ் பண்றேன்னு இருக்குல்ல, பாஜக எங்களை ஃபாலோ பண்றது, காங்கிரஸ் எங்களை ஃபாலோ பண்றது, தாவேக எங்களை ஃபாலோ, நாங்க யாரை ஃபாலோ பண்றது. ஆனா நீங்க லவ் பண்ணலாம் கூட உங்களை காமன் எனிமி ஒரு ஆளா தான் இருக்கிறாங்க. பிஜேபிக்கும் பொது எதிரி திமுக. பிஜேபி பொறுத்தவரை நீ லவ் பண்ண நான் லவ் பண்ண மொத்தத்துல அவன் நாசமா போனாங்கிற மாதிரி திமுக நாசமா போடணும் பிஜேபி விரும்புது. அதனால எங்களை வந்து அவன் வந்து நேசிக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனா எங்களை பொறுத்தளவுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். எச்ராஜா அவங்களை புகழ்றாரு, அண்ணன் சீமானை எச்ராஜா புகழ்றாரு. அவர் என்னதான் தமிழ் தேசியம் பேசினாலும் பண்பாடு அமித்ஷா கூட சீமான்ஜி மேரே பௌத்த போறதாவே சொல்றாங்களே. வாய்ப்பு இருக்கு. அமித்ஷா இன்னைக்கு நாளை காலைல குணசேகரன் நம்ம ரெடியா இருப்பாப்ல, இதுக்குள்ள ரைட் அப் தயாரா இருப்பாப்ல. குணசேகரன், கார்த்திகை செல்வன்லாம் வந்து ரைட் அப் தயாரா இருப்பாங்க. திமுக ஐடிவிங்கும் பரபரப்பா இருக்கும். அமித்ஷாவை ஐடிசி ஹோட்டலில் சந்தித்தாரா சீமான். 8:20 8:40 வரைக்கும் நடந்தது என்ன? அமித்ஷாவிடம் அண்ணன் அமித்ஷா அவர்களே உங்களிடத்தில் நான் சில விஷயங்களை பேச வந்தேன்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு ரைட் அப் எழுதுவாங்க. நீங்க அவங்க ஒரு பரபரப்பு தேவைப்படுது, இமேஜை டேமேஜ் ஆகணும். இன்னொன்னு என்ன குடும்பம்னா, பாஜகவை ஒருத்தன் பார்த்தானா அவன் தப்பானவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு பாருங்க. ஐயா அவனுக்கு பார்த்துட்டான், அவன் அவ்வளவு அயோக்கிய போயில அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குல்ல, அதை இவங்க வந்து பயன்படுத்தி நினைக்கிறாங்க. பாஜகனாலே வந்து ஒரு வெறுப்பு அரசியல், ஒரு வெறுப்புன்னு மக்கள்கிட்ட இருக்கு. நீங்க தனிப்பட்ட நட்பை கூட வந்து பாஜக இருந்தா அவன் வந்து நம்ம தப்பானவன் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையினால வந்து அமித்ஷாவை பார்த்தா, நிர்மலா சீதாராமன் பார்த்தா, நிர்மலா சீதாராமன் சீமான் பார்த்தது உண்மை. நானே அதுக்கு சான்று. என்ன சொல்றீங்க? முதல்ல ரிவீல் பண்றாத. எங்க பார்த்தாரு, என்ன பேசினாரு, எதை பத்தி சொன்னாரு சொல்லலாமான்னு தெரியல. வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். சத்தியமா பார்த்தது உண்மை. 2023 வெள்ள நிவாரணம் ஆழ்வார் திருநகரிக்கு நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க. அவங்க எதிர்ப்புறம் வராங்க, ரெண்டு சீமான் இந்த பக்கம் வராரு. ஆப்போசிட்ல கார்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் நிர்மலா சீதாராமனை பார்த்தது. மற்றபடி தெரியல, அது உண்மை. அது புகைப்படம் கூட தாய் தமிழ்ல இருக்கும், அந்த வீடியோ கூட இருக்கு, ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டது. இல்ல அப்போ எவ்வளவுதான் நெருக்கடிகள் கொடுக்குவதற்கு பின்னாடி இருக்கிறது வந்து சீமானோட ஓட் பேங்கை வந்து எப்பயா சப்ரஸ் பண்ணணும், அது வந்து ப்ரோ பிஜேபியா இருக்குங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக திமுக பண்ணக்கூடிய வேலை நீங்க நம்புறீங்க? 100 விழுக்காடு. அதாவது என்னன்னா, யார் வந்து திமுகவை எதிர்த்து பேசினாலும் அவனை சங்கின்னு சொல்றாங்களா இல்லையா? கரெக்ட். சமீபத்திய எடுத்துக்காட்டு கோபி நயினார். அவரை வந்து அவர் தீவிரமான மார்க்சிய சிந்தனை கொண்டவர். சொல்லப்போனா அவர் பெரியாரிய கோட்பாட்டையும் ஏற்றுக்கொண்டவர். திராவிட இயக்கத்தினுடைய ஆதரவாளராகவும் ஒரு காலகட்டத்தில் இருந்தவர். கொஞ்சம் தமிழ் தேசியமும் பேசக்கூடியவர். பொருளாதாரம், தொழில், வர்க்க விடுதலை குறித்து பேசக்கூடிய அப்படிப்பட்டவரை நீங்க வந்து மதிவதனி என்ற ஒரு நபரை ஏன் நீங்க கேள்வி கேட்கல? அதிகார வர்க்கத்தை நோக்கி கனிமவள கொள்ளையை கண்டித்து, ஆற்றுமல்ல கொள்ளையை கண்டித்து ஏன் கேள்வி கேட்கலன்னு கேட்டதுனாலே ஸ்டாலினை கூட அவர் கேட்கல. மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனை கூட கேட்கல. மதிவதனியை கேள்வி கேட்டதுனாலே அவரை சங்கின்னு முத்திரை குத்துறாங்க. அப்ப திமுகவை எதிர்த்து, திராவிட ஆதரவாளர்கள் எதிர்த்து எவன் கேள்வி கேட்டாலும் அவன் சங்கிங்கிற முத்திரைக்குள்ள அடக்கப்படுவான். அதுக்கு சமீபத்திய எடுத்துக்காட்டுகள் பல இருக்குது. அப்படித்தான் நாம் தமிழ் கட்சியை சங்கிங்கிற முத்திரையை குத்த பார்க்குறாங்க. அதனாலதான் அண்ணன் சீமான் சொன்னார், சங்கினா ஒண்ணு தப்பு இல்லையே, சங்கினா சக தோழன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போனாங்க. அப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய நபர்களை வீழ்த்துவதற்கு ஒரு அவதூறு பரப்புரையை நாம் திமுக திட்டமிட்டு கையாளுது. இது இன்னைக்கு இல்ல, முத்துராமலிங்க தேவர் மேலே இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு, காமராஜர் மேலே இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு, முக்கிய தேவர் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது.
திமுகவை எதிர்த்து 1949க்கு பிறகு எவெல்லாம் பேசணும் அவன் அத்தனை பேரையும் வந்து கார்பரேட் கைகூலி, ஏழைகளுக்கு எதிரானவன், பணக்காரனுடைய அடியாளு, ஜமீன் அடியாளு, அன்னைக்கு வெவ்வேறு வார்த்தைகள் இருந்தது. இன்னைக்கு ஜமீன்தார், இன்னைக்கு சங்கி அப்படிங்கிற மாதிரி முத்திரை ஊத்துறாங்க. அந்த முத்திரையெல்லாம் மக்கள் மன்றத்தில் ஈடுபடுமான் இருக்கு. 4 வருஷ ஆட்சி என்பது மிக மோசமான ஆட்சி என்பது மனசாட்சி உள்ள. எங்க மண்ணள்ளி வித்துக்கோ, மலையை வெட்டி வித்துக்கோ, மரத்தை வெட்டி வித்துக்கோ, என்னமோ பண்ணிக்கோ, சரி அது உனக்கு அதில் புரிதல் இல்லை, பண்ணிக்கோ. வெளிப்படையப்போ கழிவறையில் 3 ரூபா கழுவுற கழிவறைய 630 ரூபா ஒரு சீட்டுக்குன்னு சொல்லி போட்டு அதுல 1000 கோடி ஊழல் பண்ணிக்கிற விளங்குவீங்களாடா? விளங்குவீங்களான்னு கேட்கிறேன். சென்னையில் உள்ள சும்மா மெரினா, திருவான்மையூர் இந்த பகுதியில் உள்ள கழிவறையை கழுவுறதுக்கு இதுல ஒரு ஊழல். ரேஷன் கடைக்கு டிரான்ஸ்போர்ட், ஒரு குடோன்ல இருந்து ரேஷன் கடைக்கு பொருளை ஏற்றுற டிரான்ஸ்போர்ட்ல ஊழல். டாஸ்மாக்ல சரக்கு கொண்டு டிரான்ஸ்போர்ட்ல ஊழல். டாஸ்மாக் சரக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து நேரடியா டாஸ்மாக் கடை கொண்டு வந்து உள்ள குடோனுக்கே கொண்டு வராம, டாஸ்மாக் அலுவலகத்துக்கே கணக்கு காட்டாம டைரக்டா சேல்ஸ் பண்ணி 8 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி 130 ரூபாய்க்கு வித்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பாட்டில் மட்டும் 122 ரூபாய் லாபம் நேரடியா முதலாளிக்கு போகுது. முதலாளிக்கு 65 விழுக்காடு திமுகவுடைய கம்பெனிகள் இருக்கு. டிஆர் பாலுடைய கம்பெனி, ஜெகத் ரச்சகனுடைய கம்பெனி, திமுக இருக்கக்கூடிய சேன் ஜெயமுருகனுடைய கம்பெனி. அப்போ மொத்த திமுகவும் அதுல பல கோடி ரூபாய். இந்த தலைமை குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த தலைமை குடும்பத்துக்கு நேரடியா எல்லா துறைகளிலிருந்தும் பணம் வருதுன்னு சொல்றாங்க. அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு பெரிய ஊழல், பெரிய ஒரு இது 4 வருஷம் நடத்தி முடிச்சிருக்காங்க. முதல் 6 மாசத்திலே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்ன மாதிரி 30,000 கோடி முதல் 6 மாசத்துல. கிட்டத்தட்ட எத்தனை 6 மாசம் முடிஞ்சிருக்கு? 6-4 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ஒரு 24 மாசம், 28 மாசம். அப்படின்னா எத்தனாயிரம் கோடி அடிக்கப்பட்டிருக்கும். லிக்யூடா திரையரங்க மூலியமாக வந்து பல ஆயிரம் கோடிகள் வந்து ஜட்ஜெண்டுக்கு உள்ள போகுது, வெளிப்படையா உள்ள போகுது. குறிஞ்சியுடைய அந்த அலுவலகத்துல கலைஞர் கருணாநிதி நூல்களை அடிக்க வச்சாரு. இன்னைக்கு அந்த நூல்கள்லாம் இல்லாம அங்க என்ன அடிக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளியே வந்தா ஒட்டுமொத்தமான திமுக காரனே கொதிச்சிருவான். கலைஞர் கருணாநிதியின் புத்தகம் இருந்த இடங்கள்ல பல பாட்டில்கள் அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளிவருது. உறுதிப்படுத்தப்படாத செய்தி என்ன? தண்ணி குடிக்கிற அக்காஃபினா கிண்லே பாட்டில், நிறைய பாட்டில்கள் இருக்கு. அதாவது எதை பத்தியும் கவலை இல்லை, எவன் நம்மளை கேள்வி கேட்பான். ஒரு டிஐஜி ஒரு இன்ஸ்பெக்டர் பேசுற ஆடியோ வெளிவருதுங்க. ஆட்சியாளர் நடத்துறீங்க, நீங்க எல்லாம் ஆட்சி நடத்துறீங்களா? இல்ல, அவர் வந்து எவ்வளவு ஒரு திறமையான அதிகாரியா இருக்கிறாரு, எப்படி வந்து கண்டிக்கிறாரு பாருங்க. சரி, ஒரு தாசில்தார் விஏஓ திட்ட எடுத்து ஆடியோ எடுத்து வெளியே போடலாமா? ஒரு கலெக்டர் சப் கலெக்டர் பேசுற ஆடியோ எடுத்து வெளியே போடலாமா? ஒரு கலெக்டர் பிடிஓ பேசுற ஆடியோ எடுத்து வெளியே போடலாமா? ஒரு அமைச்சர் பிஎட் எடுத்து பேசுற ஆடியோ எடுத்து வெளியே போடலாமா? இந்த ஆடியோவை எவன் வெளியிடுவான்? ஒரு ஆடியோவை ஒரு டிஐஜி இன்ஸ்பெக்டர் பேசுறாரு, ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ தவறு பண்ணிட்டாங்க, ஆமா ரைட், மயிர்னு சொன்னது தப்பு, ரேப் புகாரை ஏற்றுக்கொள்ளாம இருந்தது தப்பு, சரி, என்ன பண்ணிருக்கணும்? நேர்மையான அதிகாரியா இருந்தா நீங்க உடனே மெமோ அனுப்பி அந்த எஸ்ஐ மேல எஸ்எஸ்ஐ மேல எஃப்ஐஆர் போட்டு நீங்க வந்து அவங்களை சஸ்பெண்ட் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம். இல்ல நீங்க அவங்க மேலே ஒரு புகார் என்னை வந்து இழிவுபடுத்திட்டாங்க, என்ன ஒரு அபியூஸ் வேர்ட் பயன்படுத்திட்டாங்க, அது வழக்கு போடலாங்க. 506 பார்ட் வந்து வழக்கு போடலாம். அபியூசிவ் வேர்ட்ஸ்க்கு வந்து வழக்கு இருக்கு, செக்ஷன்ல வழக்கு போடலாம். அதை விட்டுட்டு மைக்குங்கிறது எதுக்காக? வாக்கி டாக்கிறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ண, ஆர்டர் உத்தரவு பிறப்பிக்க, ஒரு செய்தியை கடத்த, அதுல ஒரு ஆய்வாளரை நீங்கள் வந்து பேசுறீங்க, என்ன ஸ்டேஷன் நடத்துறீங்க? அது அநாகரிகமா தெரியல. என்ன அது வந்து அது அநாகரிகம் இல்ல, அயோக்கியத்தனம். அயோக்கியத்தனம் சொல்லி ஓபன் மைக்ல சொல்றாரு. எது அயோக்கியத்தனம்? கைது செஞ்சு வரும்போது கைது செய்யப்பட்ட நபருடைய கார், என் காரை உடைச்சது அயோக்கியத்தனம் கிடையாதா? என் செல்போன் மேடையில பாடின பாட்டுக்காக என் செல்போனை பறிச்சது அயோக்கியத்தனம் கிடையாதா? என் செல்போனை பறிச்சு அல்லது ஆடியோ வீடியோ வெட்டி ஒட்டி பரப்பி நாம் தமிழுக்கு எதிராக செயல்பட வைத்தது அயோக்கியத்தனம் கிடையாதா? ஒரு சாதாரண யூடியூபர் போல, ஒரு ட்வீட் போடுறவன் போல ஒரு கட்சியின் தலைவரை மைக் புலிகேசி அப்படின்னு போடுறது அயோக்கியத்தனம் கிடையாதா? ஒரு கட்சியினுடைய தலைவரை, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை இன்ஸ்டாகிராம்ல திறன்நிதினு ஒரு ஃபோல்டரை உருவாக்கி அதுக்குள்ள விஜயலட்சுமி வழக்க போடுறது, நாம் தமிழ் கட்சிக்கு தலைவர் சீமான் கோர்ட்டுக்கு போறதெல்லாம் எடுத்து போடுறது ஒரு டிஐஜி ஒரு அதிகாரி பண்றது அயோக்கியத்தனம் கிடையாதா? இங்கிருந்து சண்டிகர்ல போய் நாம் தமிழ் கட்சி தடை பண்ணணும் அப்படின்னு சொல்றது பேசுறது அயோக்கியத்தனம் கிடையாது? எது அயோக்கியத்தனம்? ஒரு எஸ்எஸ்ஐ மயிர்னு சொல்றது அயோக்கியத்தனம்னா கண்ணன் திருப்பதிங்கிற 2 பேரை கைது பண்ணிட்டு போய் நீ இங்க இருக்க, உன் பொண்டாட்டி சீமான் கூட இருக்காடா அப்படின்னு கேட்டது அயோக்கியத்தனமா இல்லையா? எவனும் கேட்க மாட்டான், அமைச்சர் கேட்க மாட்டான், முதலமைச்சர் கேட்க மாட்டாரு, துணை முதலமைச்சர் கேட்க மாட்டாரு, நீதிபதிகளுமா கேட்க மாட்டீங்க? நாட்டில் நேர்மையான நீதிபதிகள் இல்லையா? இந்த மொத்தமா திருச்சி டிஐஜி தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா? என்னங்க இது ஒரு பிஆர் ஒர்க்ன்றீங்களா நீங்க? எங்க பக்கா பிஆர் ஒர்க். காக்கி சட்டை கமல் போல, காக்க சூர்யா போல, வேட்டையாடு விளையாடு கமல் போல, கம்பீரம் சரத்குமார் போல தன்னை ஒரு பெரிய ஆளா நினைச்சுக்கிறது. அப்படி உண்மையிலே நீங்கள் நேர்மையான அதிகாரினா நாங்க பாராட்டுறோம். திருச்சியில் ஆற்றுமல் கொள்ளையை தடுங்க, கனிமவள கொள்ளையை தடுங்க,
மணல் ரத்தனத்துக்கிட்ட, மணல் கரிகாலங்கிட்ட, மணல் ராமச்சந்திரன் இப்படி பேசுவீங்களா? பேசி ஒரு ஆடியோ எடுத்து போடுங்களேன். திருச்சியில் ஆத்துமல்ல கொள்ளையடிச்சான், டிஏஜி மிரட்டிட்டாருங்க அப்படின்னு ஒரு ஆடியோ போடுங்க. லாட்டரி சீட்டு விற்பனை திருச்சியில் இல்லை. பிராஸ்டியூஷன் இந்த இது இருக்கு இல்லையா, மசாஜ் சென்டருங்களை பிராஸ்டியூஷன் இல்லை திருச்சியில். திருச்சியில் லாட்டரி சீட்டு விற்பனை இல்லை. எவ்வளவு இருக்கு? ஆகுற பேசுங்க. குண்டர் கொலைகார கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது, அவன்கிட்ட எடுத்து பேசுங்க. இப்படித்தான் இந்த எஸ்ஐ ராஜான்னு ஒரு எஸ்ஐ ஒருத்தர் இருந்தாரு திருச்சி திருநெல்வேலிக்காரர். அவர் ரவுடிட்ட பேசுற குரல் பகுதியெல்லாம் எடுத்து போட்டு ஒரு இதை உருவாக்குனாங்க. இதுவே தவறான கல்ச்சர்னு சொல்றேன். ஒரு அதிகாரி, நீ உனக்கு அதிகாரம் இருக்கு, தவறு செஞ்சா நீங்க எஃப்ஐஆர் போட போறீங்க, உள்ள போட போறீங்க, சார்ஜ் ஷீட் போட போறீங்க, ரிமாண்ட் பண்ண போறீங்க. ரெக்கார்ட் பண்ற இதுவே கல்ச்சரே ரொம்ப நாகரிகம். நான் அந்த நீங்க பெண் காவலரோ ஆண் காவலரோ வாட் எவர் இட் இஸ், யாரிடம் பேசுவதையும் ரெக்கார்ட் பண்ணி போடுறீங்கன்னா, அப்படிப்பட்ட நீங்க ரெக்கார்ட் செய்வது ஒரு வகையான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக, அது ஒரு கேம்பெயினா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பெருமையை கொடுக்கும் அப்படின்னு. இது ஒரு தனிப்பட்ட யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனல்ல சிங்கம் சூர்யாவாக சிலிர்த்திருந்த டிஏஜி, அரசியல்வாதிகளை எதிர்க்கும் அதிகாரிகளை திரைப்படத்தில் பார்த்திருக்கிறோம், நேரில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் மீது வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் நிப்பாட்டிய காவல்துறையை பார்த்திருக்கிறோமோ, இதோ இவர்தான் திருச்சியின் டிஏஜி. நேர்மையான அதிகாரிகள் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஐபிஎஸ்ல இன்னைக்கும் காவல் நிலையத்தில் கூடிய தண்ணீரை குடிக்க கூடாதுன்னு சொல்லி வீட்டில இருந்து தண்ணீர் போத்தலை கொண்டு வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஊடகங்களே நம்ம கேட்டிருக்கோம். சென்னையை சார்ந்த ஒரு அதிகாரி, சைக்கிள்ல வேலைக்கு போற ஒரு அதிகாரி இருக்காரு. எத்தனை அதிகாரிகள் அப்படி நேர்மையா லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்று இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் இருக்காங்க. 100% தூய்மையானவன் அப்படின்னு நம்ம யாரையுமே இப்போ தேட முடியாது. ஆனா குறைந்தபட்ச அறத்தோடு, குறைந்தபட்ச நேர்மையோடு, ஏழை எளிய மக்களுக்கு துன்பம் செய்யாம, துயரம் செய்யாம, பெரும் பணக்காரன் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா வாங்கிக்குவான், சரி ஓகே காம்ப்ளிமெண்ட். ஆனா மற்றவன் அடிச்சு பறிக்கிற மனநிலை கொண்ட ஆட்கள், அவன் தான் இப்ப நேர்மையானவன். பெரிய முதலாளி கொடுத்தா வாங்கிக்குவாரு, அடிச்சு பறிக்க மாட்டாரு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆளு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுக்கு இப்போ புது அர்த்தத்தை கண்டுபிடிச்சாங்க. இன்னொரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சொல்றாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்க எப்படிங்க? கொடுத்தா பண்ணி கொடுத்துருவாங்க, காசு வாங்கிட்டாருன்னு செஞ்சுருவாரு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆளு, அது ரொம்ப நேர்மையான ஆளு. அதுல நேர்மையான ஆளு, அதாவது காசு வாங்கிட்டு ஏமாத்துறவே இன்னைக்கு ஃப்ராடு, காசு வாங்கிட்டு செய்யறவே நேர்மையானவன். தங்கமான மனுஷங்க. காசு வாங்கிட்டாலும் அதுக்கு ரொம்ப சுத்தமா இருக்கும். கை சுத்தம், ஆள் சுத்தம். முன்னாடி கை சுத்தம்னா காசு வாங்க மாட்டான், இன்னைக்கு கை சுத்தம்னா வாங்குவான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அதிகாரிகள் நம்ம இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? குப்பையில தான் மாணிக்கத்தை தேடி கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அப்போ இது ஒரு ப்ரமோஷன். இதை ஒரு அரசு கண்டிக்கல, ஏன்னா தெரியல. இல்ல நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிறேன். ஒரு அதிகாரி இந்த மாதிரி பண்றத தொடர்ச்சியாக பல முக்கியமான சில பத்திரிகையாளர்களும் அரசு அறிவுறுத்துறாங்க. ஆனா அரசு கவனத்துக்கு போகுதான்னு தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்களேன், இன்னைக்கு ஒரு அமைச்சர் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பேசுறாரு, ரொம்ப ஆபாசமான அருவருக்கத்தக்க மொழியில பெண்களை பேசுறாரு. பட்ட நாமன்னா என்ன தெரியுமா அர்த்தம் அப்படின்னு சொல்லி விலைமாதுகிட்ட. அந்த அமைச்சரை நீங்க கண்டிக்கிறீங்களா? நான் அமைச்சரை கண்டிக்கிறேங்க. தப்பு. ஏன் தப்பு? அதை நீங்க ஆதரிக்கிறீங்களா? அப்ப அந்த அமைச்சரை கண்டிக்கிறீங்கன்னா அந்த அமைச்சர் என்ன சொல்ல வராருன்னு முழுசா நீங்க கேட்கணும்ல. இப்படித்தான் நாங்கள் திமுகவை வளர்த்தோம்னு சொல்றாரு. நம்ம திராவிட இயக்கத்தை வளர்த்தோன்றாரு. அந்த அமைச்சரை நீங்க கண்டிக்கிறீங்கன்னா நீங்க பெரியார் புகைப்படத்தையே திமுகல போடக்கூடாது. பெரியாரும் திராவிட இயக்க தோழரும் சேர்ந்து திராவிட இயக்கத்தையும் திமுகவையும் இப்படித்தான் வளர்த்தோம் ஒரு ஒப்புதல் வாக்கம் கொடுத்திருக்காரு. நீங்க அமைச்சரை திமுகவுடைய துணை பொதுச்செயலாளர்ல இருந்து நீக்கிறீங்க அப்படின்னா உங்க கட்சியினுடைய எல்லா பதாகிலிருந்தும் பெரியார தூக்குங்க. பெரியார் பேசியது தான் அமைச்சர் பேசியிருக்காரு. பொன்முடி ஒன்றும் பொன்முடியின் சொந்த கருத்து கிடையாது. அது ஈவேராவின் கருத்து, திராவிட இயக்க தோழர்களுடைய கருத்து, திராவிட இயக்க பேச்சாளரின் கருத்து, கருணாநிதியின் கருத்து, அண்ணாதுரையின் கருத்து. அந்த கருத்தை அவர் பேசியிருக்காரு. அப்படி பேசினா நீக்கி இருப்பாங்களா? அதான் உடனடியா நீக்கிட்டாங்க, நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அதுதான் கனிமொழி எம்பி என்பதால் நீக்கிட்டாங்க. ஸ்டாலின் ஆபாசமா பேசலையா? உதயநிதி ஸ்டாலின் ஆபாசமா பேசலையா? செந்தில் பாலாஜி ஜெயலலிதாவுக்கு நெருக்கம், சசிகலாவுக்கு ரொம்ப நெருக்கம், இளவரசிக்கு ரொம்ப நெருக்கம். என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து முதலமைச்சர் விட்டா காலுக்குள்ளே போயிருப்பார். என்ன அர்த்தம்? ஸ்டாலின் நல்ல உறவில் பிறந்தார், எடப்பாடி கள்ள உறவில் பிறந்தார். ஆராசா பேசுனது என்ன அர்த்தம்? சைதை சாதிக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் பேசுனது என்ன அர்த்தம்? மேடையில் வைத்துக்கொண்டே, ஆராசாவை மேடையில் வைத்துக்கொண்டே, நான் உங்க ஊடகத்தில் பதிவு செய்ய முடியாது, ஒரு கேவலமான வார்த்தையை சொல்லி சீமானை திராவிட பிரசன்னா பேசிய போது அது என்ன அர்த்தம்? அதெல்லாம் உங்களுக்கு ரசிப்பா இனிப்பா காதுக்குள்ள குழு இருந்துச்சு. பொன்முடி பேசியதால் உங்களுக்கு வலிக்குது. உதயநிதி ஸ்டாலினை மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி கண்டிச்சாங்களா? இல்லை உங்க அண்ணன் ஸ்டாலினை கண்டிக்க முடியுமா? ஒரு அப்பனுக்கு பிறந்தன்னு ஸ்டாலின் மேடையில் பேசினது இல்லை. ஏங்க இவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி இந்திரா காந்தியை பேசாத பேச்சா, காமராஜரை பேசாத பேச்சா, எம்ஜிஆரை பேசாத பேச்சா, ஜெயலலிதாவை பேசாத பேச்சா, நன்னிலம் நடராஜனும் தீப்போரி ஆர்வமும் வெற்றி கொண்டாடும் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதாவை அவர்களை பேசாத பேச்சா? அந்த பேச்சை இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்த திமுக காரன்னு எடுத்து போட்டுட்டு இருக்கான்.
தமிழ்நாட்டில் இருக்க ரேஷன் கார்டுகளில் இருக்க எல்லாத்தையும் போனவ இந்த பேச்சை திமுக காரன் போடலன்னு சொல்லுங்க. மகாமகம் குளத்துல குளிக்க போனதை வேடிக்கை பார்த்து செத்து போனான் அப்படின்னு சொல்லி வெற்றிகொண்டான் பேசிய பேச்சை வந்து திமுக காரன் பரப்பல. அவன் அருவருக்கத்தக்கவன், அவன் ஆபாசவாதி, அவன் வன்மவாதி, அவன் அப்படிதான் பேசுவான். என்னைக்குமே திமுக என்பது இந்த 18+ கண்டென்ட் பேசி வளர்ந்த கட்சிங்கிறத மரியாதைக்குரிய ஐயா பொன்முடி வனத்துறை அமைச்சர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல நீங்க ஒரே ஒரு நபரை வச்சு ஒரு இயக்கத்தையே நீங்க இப்படி வந்து ஒரு 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 கேவலமா பேசணுமா? ஒரு நபர் மற்ற திமுக காரங்களாம் ரொம்ப அழகா பேசிடுவாங்க இல்லையா? யார் ஆபாசவாதி இல்லை? இந்த புதுக்கோட்டை அப்துல்லாவா இரவு 10 மணிக்கு மேல அந்த ஆளு சவுக்கு சங்கரோட நடந்த உரையாடல்களை எடுத்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாத்தீங்களா இல்லையா? எவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காருன்னு. மொத்த திமுக அப்படித்தாங்க, மொத்த திமுக அப்படித்தான். ஏங்க நீங்க என்னைக்குமே இந்த 18+ இந்த ஆபாச கண்டென்ட்டுக்கு என்னைக்குமே வந்து ஒரு கூட்டம் இருக்கும். இந்த ஊர்ல வந்து கரகாட்டம் ஆடுவாங்க. கரகாட்டம் ஆடும்போது முழுக்க ஆபாசமா இருக்கும். அப்படி அங்கிருந்து ஒருத்தன் ஓடியாருவா, இங்கிருந்து ஒருத்தர் ஓடியா, டப்புன்னு காலத்துக்கு அடிச்சுட்டு போவாங்க. அப்படி அதுக்கு ஒரு பெரிய வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பாவாடை தூக்கி மூஞ்சில போட்டுருவாங்க. அது அந்த வாழைப்பழம் காமெடி அது இதுன்னு ரொம்ப கேவலமான அதுக்கு ஒரு கூட்டம் எப்போதுமே வந்து அங்கங்க புதர்களை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். பெண்கள் பார்க்க மாட்டாங்க, ஆண்கள் உட்காருவாங்க, அங்கே சரக்கா போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தான் திமுக திராவிட மேடை ஒரு காலத்துல ஊர்ல கரகாட்டம் ஆடுற கரகாட்டம் வந்து ரொம்ப நல்ல கலை, நல்ல கலை. அதை இன்னைக்கு கேவலப்படுத்திட்டாங்க. அதுக்கு ஒரு சாதி பேரை வர முத்திரை குத்தி அது அந்த மாதிரி ஆட்டம் ஆபாசமான விஷயமா ஆபாச ஆட்டமும் மாறிச்சு. கரகாட்டம் உண்மையான கரகாட்டத்தை சொல்லல, கரகாட்டங்கிற பேர் நடக்கக்கூடிய ஆபாச கூத்து. அந்த ஆபாச ஆட்டம் போலவே திராவிட மேடைகள் ஒரு காலத்தில் இருந்துக்குது. 18+ கண்டென்ட்டாகவே வன்ம கண்டனாக இருந்திருக்கு. இப்போ நீங்க பாருங்க, இதுல பெண்களை இழிவுபடுத்த சொல்றாங்க. பெண்களை அவர் இழிவுபடுத்தல, சைவ வைணவ மதத்தை பின்பற்றக்கூடிய வழிபாட்டை பின்பற்றக்கூடிய ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தை அவர் இழிவுபடுத்தியிருக்காரு. ஏன் வைணவம் என்றால் சைவம் என்றால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சைவ கடவுளாக சிவனை ஞாபகத்துக்கு வரும், முருகனை ஞாபகத்துக்கு வரும். வைணவ கடவுளாக பெருமாளை ஆழ்வாரை நமக்கு ஞாபகத்துக்கு வரும். 63 நாயன்மார்களை நமக்கு ஞாபகத்துக்கு வரும். தேவாரம் திருவாசகத்தை நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இவருக்கு சைவம் என்றால் வைணவம் என்றால் படுக்கிறது ஞாபகத்துக்கு வருதுன்னா நீங்க யாரு? நீங்க உங்க மண்டைக்குள்ள என்ன இருக்கு? உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர், பல பேராசிரியர் இருந்தவர், கல்வி கூடம் நடத்தி பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருப்பார். இன்னைக்குமே ஒரு பேர்ல கல்விக்கூடங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட இவருக்கு மனசுக்குள்ள இவ்வளவு அழுக்கு இருக்குன்னா இந்த அழுக்கு அவரின் அழுக்கு அல்ல, அது ஈவேராவின் அழுக்கு. நீங்க சைவத்தையும் வைணவத்தையும் ஒரு பாலியல் இச்சையோடு தொடர்புபடுத்தி பாலியல் உறவோடு தொடர்புபடுத்தி பொன்முடி பேசிட்டாருன்னு சொல்றீங்க. மனைவிக்கு வேறொரு ஆணோடு தொடர்பு ஏற்பட்டால் விரும்பினால் அவளை அவனோட அனுப்பணும். பேசியவர் ஈவேரா. உனக்கு வந்து கேவலமாயிரும், நம்ம பேச முடியாது, அதெல்லாம் நம்ம அநாகரிகமா இருக்கும். அவரை விட பொன்முடி ஒன்று தப்பா பேசுறது என்னுடைய கருத்து. ஐ சப்போர்ட் பொன்முடி. இப்படி சொன்னீங்க. ஆமாங்க, ஈவேராவை விட கருணாநிதியை விட பொன்முடி ஒன்றும் தப்பா பேசிடலங்கிற. அவங்க பேசினதான் பேசியிருக்காரு, அப்படிலாம் பேசினாங்கன்னு பேசியிருக்காரு. அவர் ஒப்புதல் அவங்களும் கொடுத்துருக்காரு. திராவிட இயக்கம்னாலே இப்படித்தான் இருந்துச்சு, அது சைவத்துக்கு வைணவத்துக்கு எதிராக இருந்ததுங்கிறத பொன்முடி ஒத்துருக்காரு. சொல்ல போனா பொன்முடியை திமுக பாராட்டணும். திமுக பாராட்டிட்டு ஈவேரா படத்தை தூக்குங்க, பொன்முடியை நீக்கிறத விட ஈவேரா படத்தை தூக்குங்க, அதான் சரியா இருக்கும். இல்ல உடனே திருச்சி சிவா ஐயா வந்து இன்னைக்கு துணைப்பொதுச்செயலராக மாத்திருக்கிறாங்க இல்லையா, நடவடிக்கை எடுத்துருக்காங்கல்ல. எதுக்காக சொல்ல வந்தோம்னா, இப்போ ஒரு போலீஸ் அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கல, அட்லீஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க நடவடிக்கை எடுத்துருக்காங்களே, அதற்கு நீங்க பாராட்டணும் இல்லையா அரச? அது வந்து தேர்தல் வரப்போது 90 விழுக்காடு இந்துக்களுக்கு கட்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பாஜக இதை தீவிரமாக எடுத்துட்டு போவோம். சைவ வைணவத்துக்காக வீரத்தமிழர் முன்னாடி நாம் தமிழ் முயற்சி நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் தமிழ் முயற்சி அதை பெருசாக எடுத்துட்டு போவாங்க. அதனால இதை ஒரு டேமேஜ் கண்ட்ரோலா பொன்முடி அவர்களை வந்து கட்சி பதவி நீக்கி இருக்கிறாங்க. கட்சி பதவி கட்சியிலிருந்து நீக்க முடியுமா? தப்பு செஞ்சா கட்சியிலிருந்து நீக்கணும். நீங்க போன வாரம் மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் திமுகவுடைய பொருளாளர் ஐயா துரைமுருகன் அவர்கள் வந்து அதிமுகவை தான் நாங்கள் முதன்மையாக பார்க்குறோம், அது கூட வரக்கூடிய இந்த குருடன் நுண்டி நுசுக்கா இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பெருசாக நினைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு படித்தவர், சட்டம் படித்தவர், அவர் 50 ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக எம்எல்ஏ அமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி தான் கொண்டு வந்தாருன்னு சொல்றீங்க. ஏன்னா ஒரு நுண்டின்னு சொல்லக்கூடாது, அவங்களை காயப்படுத்துது, மாற்றுத்திறனாளின்னு சொல்லணும். அதுலேயும் பார்வை குறைபாடு உள்ள பார்வை மாற்றுத்திறனாளின்னு சொல்லணும், கண் பார்வையற்றவர்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தமிழில் கொண்டு வந்தாங்க ஐயா. அதில் மகிழ்ச்சி நமக்கு. ஆனால் அப்படிப்பட்ட கலைஞர் கருணாநிதியின் வழிவந்தவர்னு சொல்றது நீங்க குருட்டன் நுண்டி அப்படின்னு சொல்வது உங்க ஐயா கலைஞர் கருணாநிதியை நீங்க அசிங்கப்படுத்துறீங்கல்ல. மன்னிப்பு கேட்டார்ல இன்னைக்கு, வருத்தம் தெரிவிக்கிறேன். பொன்முடியை நீக்கின உடனே மன்னிப்பு கேட்குறீங்க. இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு வாரம் காயப்படுத்துறது தெரியலையா? இதே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இந்த தேர்தலில் 2வது முன்னாடி 7 நடந்திருக்கு.
ரெண்டாவது நடந்தது ஈவிகே இளங்கோவன் அப்போ. சரி. அந்த தேர்தல் அப்போ இதே மரியாதைக்குரிய ஸ்டாலின் இருந்து இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்க்கும்போது குருட்டு கபோதி அப்படின்னாரு, கண்ணு தெரியாத கபோதினாரு. அப்போ அந்த சிந்தனை ஒரு மேம்படலன்னு தான் தோணுது. சிந்தனை மேம்பட்டவர்களால் தான் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். சிந்தனை அவங்களுக்கு மேம்படல, அவர்களுக்கு சிந்தனை சைவம் என்றால் வைணவம் என்றால் படுக்கிறது தான் இருக்கு அப்படின்னா அவன் சிந்தனையில தப்பக்கூடிய சைவ வைணவத்துல தப்பு இல்லை. அது ஒரு கதையில ஒரு கேள்விப்பட்டதுல அவர் ஒரு சம்பவத்துல சொன்னதை ஒரு எதேச்சாலும் எடுத்துக்கல. அது ஒரு மிக கேவலமான சிந்தனையே, கேவலமான சிந்தனை. ஒட்டுமொத்தமான சொன்ன பொன்முடி மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்தமான திராவிட சிந்தனையே கேவலமான சிந்தனை. ஏன்னா கேவலமான சிந்தனை தான் திராவிடங்கிற கோட்பாடே உருவாக்கப்படுது. இந்த கும்பலுடைய ஆர்ஜினை தேடி போனோம்னா அவன் வரலாறே கேவலமா இருக்கும். நீங்க ஓங்கோலுக்கு போனீங்கன்னா அவன் ஆர்ஜினை தேடி போனீங்கன்னா அவன் வரலாறே ரொம்ப கேவலமா இருக்கும். அதை நம்ம பேச முடியாது. பேச முடியாதனால அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. இப்பதான் பிரச்சனை. இப்போ பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.